காலையும் மாலையும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 19, 20 ஆகிய 2 வசனங்களை வாசிப்போம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே இழந்து பின்தொடருதல் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களிலே கலிலேய கடலோரத்தில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது அந்த கலிலேய கடலிலே பேதுருவும் அவருடைய சகோதரனாகிய அந்திரேயாவும் 2 பேர் அந்த இடத்துல மீன் பிடித்து கொண்டிருந்தார்கள். வலைகளை அலாசி ஸ்தோத்திரம் அந்த கடலிலே அவங்க மீன் பிடித்து கொண்டிருந்தாங்க. அப்போ அந்த பேதுருவையும் அந்த அந்திரேயாவையும் பார்த்து இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். இதுவரைக்கும் மீன்களை பிடிக்கிறவங்களாக இருந்தீங்க, இனிமேல் மனுஷரை பிடிக்கிறவங்களாக உங்களை மாற்றுவேன். ஆத்தும ஆதாயம் செய்கிறவங்களாக உங்களை மாற்றுவேன் அப்படின்னு சொன்ன பொழுது உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். உடனே தங்கள் வலைகளை விட்டு விட்டார்கள். உடனே தங்கள் வேலைகளை விட்டு விட்டார்கள் என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொன்னவுடனே அவர்கள் வலைகளை அவங்களுடைய வேலைகளை விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார்கள் என்று வேதத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது, வீட்டை பெற்றுக்கொள்வது, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது, நன்மைகளை பெற்றுக்கொள்வது, கிருபைகளை பெற்றுக்கொள்வது. அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்காக சிலதை விட்டு விடுவதும் கிறிஸ்துவ வாழ்க்கையாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்காக சிலவற்றை இழப்பதும் கிறிஸ்துவ வாழ்க்கையாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பேதுருவும் அந்திரேயாவும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின பொழுது அவர்கள் தங்கள் வலைகளையும் தங்களுடைய வேலைகளையும் விட்டுவிட்டு பின் சென்றார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போல் ஆதிகாமம் 12ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு நீ புறப்படு என்று சொன்ன பொழுது கொஞ்சம் கூட யோசிக்காமல், கேள்வி கேட்காமல், சந்தேகப்படாமல், அவிசுவாசப்படாமல், விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தைரியமாக ஸ்தோத்திரம் ஆண்டவரை சார்ந்து இனத்தையும் தேசத்தையும் தகப்பனுடைய வீட்டை விட்டு ஆபிரகாம் புறப்பட்டு சென்றதை வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நம்ம பிலிப்பியர் நிருபத்திலே வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணுகிறேன், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ பரிசுத்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ மனிதர்களுமே ஸ்தோத்திரம் தெய்வத்தை பின்பற்றின பொழுது அநேக இழப்புகளை சந்தித்திருக்கிறாங்க. யோபு என்கிற தேவ பக்தனை குறித்து படிக்கும்போது கூட அவருடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் நிறைய நன்மைகளை அவர் இழந்தார், பிள்ளைகளை இழந்தார், மிருக ஜீவனைகளை இழந்தார். ஆனாலும் தேவனை தொழுது கொள்வதையோ, தேவனை ஆராதிப்பதையோ, தேவனை பின்பற்றுவதையோ அவர் விட்டுவிடவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆபிரகாம் இழப்புகளை சந்தித்தாலும், இனத்தையும் தேசத்தையும் தன் தகப்பன் வீட்டை இழந்தாலும் கர்த்தரை பின்பற்றுவதை அவர் விட்டுவிடவில்லை. யோபு இழப்புகளை சந்தித்தாலும் தேவனை பின்பற்றுவதை விடவில்லை. சீசர்கள் இழப்புகளை சந்தித்தாலும், நஷ்டங்களை சந்தித்தாலும், வேலைகளை விட்டாலும், வலைகளை விட்டாலும், தொழில்களை விட்டாலும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதை அவர்கள் விடவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதத்தில் அநேகர் இப்படித்தான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வரை வாசித்து பார்க்கும் பொழுது பின்தொடர்கிறவன், இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்கிறவன் எல்லாவற்றையும் வெறுத்து கொண்டு, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற கடவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், சிலவற்றை இழப்பதும் கிறிஸ்துவ வாழ்க்கையாயிருக்கிறது. ஆண்டவருக்காக சிலவற்றை
விட்டு விடுவதும் காரியமாய் இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் சில உலக நன்மைகளுக்காக, உலக ஆசீர்வாதங்களுக்காக அழைப்பை புறக்கணிக்கிறார்கள், ஊழியத்தை புறக்கணிக்கிறார்கள், இன்னும் விட வேண்டியதை விடாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆயிற்று, அபிஷேகம் பெற்று பல வருடங்கள் ஆயிற்று, இன்னும் அந்த ஜாதி பெருமையை விட முடியவில்லை. ஸ்தோத்திரம். மத பெருமைகளை விட முடியவில்லை. படிப்பினால் உண்டான பெருமைகளை, வருமானத்தினால் உண்டான பெருமைகளை, செல்வாக்கினால் உண்டான பெருமைகளை இன்னும் அநேகரால் விட முடியவில்லை. அந்த கோபத்தை இன்னும் விட முடியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது உண்மையானால் அவருக்காக சில காரியங்களை விட்டு விடுவதற்கு நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இழப்புகள் வந்தாலும் அவரை பின்தொடர்வதற்கு நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எவைகளை விட்டுவிட வேண்டும்? கிறிஸ்துவுக்காக நாம் ஆண்டவருக்குள் வருகிற பொழுது, ரட்சிப்புக்குள் வருகிற பொழுது கிறிஸ்துவுக்காக நாம் எவைகளை விட்டுவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் வாசிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்கு வருவோம். அதனுடைய 2ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம் சொல்லுகிறது, நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதன் தெய்வத்தை உண்மையாக பின்பற்ற வேண்டுமானால், ஒரு தெய்வத்தை உண்மையாக அவன் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரை பின்பற்றுவது உண்மையானால், நாசிலே சுவாசமுள்ள எந்த மனிதனையும் நம்ப வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவன் பேரில் இருக்கிற நம்பிக்கையை விட மனிதர்களுடைய பெயரில் தான் அநேகர் நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்தில் எது நடந்தாலும் என் நண்பர்கள் பார்த்து கொள்வார்கள், என் உறவினர்கள் பார்த்து கொள்வார்கள், என் சிநேகிதர் பார்த்து கொள்வார்கள், என்னோடு வேலை செய்கிறவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று சொல்லி தெய்வத்தின் பேரில் வைக்க வேண்டிய நம்பிக்கையை அநேகர் மனிதன் மேல் வைக்கிறதுனால தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில இழப்புகளையும் நஷ்டங்களையும் அநேகர் சந்திக்கிறாங்க. குடும்ப வாழ்க்கையில சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழக்கிறாங்க. வேதம் ஒரு கேள்வி எழுப்புகிறது, மனிதனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். ஸ்தோத்திரம். இவன் எனக்கு உதவி செய்வான், இவன் எனக்கு மரண பரியந்தம் பாதுகாத்து கொள்வான், மரண பரியந்தம் எனக்கு உதவி செய்வான், இந்த வியாதியிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவான், இந்த பிரச்சனையிலிருந்து அவன் வெளியே கொண்டு வருவான், இந்த போராட்டத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவான் என்று சொல்லி மனிதனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று வேதம் கேள்வி எழுப்புகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம் 15வது வாக்கியம் சொல்லுகிறது, மனுஷனுடைய நாட்கள் புல்லு கோப்பாய் இருக்கிறது, காற்று அதன் மேல் வீசினவுடனே அது உலர்ந்து போயிட்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப ஏன் மனிதனை நம்பக்கூடாது என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கை என்பது நிலையற்றது, அவனுடைய ஜீவன் நிலையற்றது. மனுஷருடைய நாட்கள் புல்லு கோப்பாய் இருக்கிறது. யார் எப்போது மரிப்பார்கள் என்று நமக்கு தெரியாது. மரண பரியந்தமும் நம்மை நடத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. ஸ்தோத்திரம். அவர் மரண பரியந்தமும் நம்ம கூட இருப்பதாக வாக்கு பண்ணுகிறார். மரண பரியந்தமும் நம்மை நடத்துவதாக தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை தெய்வத்தை விட மனிதர்களை அதிகமாக நம்புவீர்களானால், ஸ்தோத்திரம், அவைகளை விட்டுவிட்டு தேவன் பேரில் 100% நம்பிக்கை வைப்பீர்களானால், தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வதாக எவைகளை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி நாம் இப்பொழுது வேதத்திலே சிந்திக்க போகிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். அதனுடைய 9வது வசனம் சொல்லுகிறது, எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து, அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானனானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, நாம் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இன்னும் நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாக இல்லை. அநேகருடைய வாயின் வார்த்தைகள் கிறிஸ்துவை துக்கப்படுத்துகிறது, ஆண்டவரை துக்கப்படுத்துகிறது, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது. ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆனாலும், அபிஷேகம் பெற்று பல வருடங்கள் ஆனாலும், சத்தியத்திலே தேறினவர்களாய் இருந்தாலும் கூட அநேகருடைய வாயின் வார்த்தைகள் பிறரை காயப்படுத்துகிறது, பிறரை வருத்தப்படுத்துகிறது, பிறரை நிந்தைக்குள்ளாக மாற்றுகிறது. அது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது, இயேசு கிறிஸ்துவை அது துக்கப்படுத்துகிறது. தங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் பிறரை காயப்படுத்துகிறது என்று கூட தெரியாமல், பிறரை துக்கப்படுத்துகிறது என்று கூட தெரியாமல் கடுஞ்சொல்லை உபயோகப்படுத்துகிறார்கள். பாருங்கள், ஒரு முறை ஆண்டவர் கேட்கிறார், யோனாவிடத்தில் கேட்கிறார், யோனாவே, நீ எரிச்சலாய் இருப்பது நல்லதோ என்று கேட்டபொழுது அவர் சொல்லுகிறார், ஆம், எரிச்சலாய் இருப்பது நல்லதுதான் என்று ஆண்டவரிடமே சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு கடுமையான வார்த்தை,
எவ்வளவு கடுமையான சொற்கள் என்று பாருங்கள். என் கண்பான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் போது உங்கள் வாயின் வார்த்தைகளிலே மிக கவனமாய் இருக்க வேண்டும். மனிதர்களை குறித்து நீங்கள் பேசும் பொழுது நீங்கள் மிகுந்த கவனமாய் இருக்க வேண்டும். மற்றவர்களை குறித்து பேசும் பொழுது மிக கவனமாய் இருக்க வேண்டும். வாயின் வார்த்தைகள் பிறரை காயப்படுத்தாதபடி, பிறரை துக்கப்படுத்தாதபடி கவனமாய் இருக்க வேண்டும். வேதம் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது, தேவன் வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம். நம்முடைய வாயின் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக நாம் வேதத்தில் வாசிக்க போகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தில், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது உண்மையானால், இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்வது உண்மையானால், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது உண்மையானால், அவன் பாவங்களை விட்டுவிட வேண்டும். பாவங்களை விட்டுவிட வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. ஒருவேளை ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பதாக உங்களுடைய பாவ பழக்க வழக்கங்கள் எப்படியா இருந்தாலும் சரி, ஆனால் ரட்சிப்புக்குள் வந்த பிற்பாடு, தெய்வத்திற்குள் வந்த பிற்பாடு, கிறிஸ்துவுக்குள் வந்த பிற்பாடு அந்த பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த ரட்சிப்புக்குள் வந்த நம்முடைய வாழ்க்கையிலே பல வருடங்கள் ஆயிற்று, அபிஷேகம் பெற்று பல வருடங்கள் ஆயிற்று. ஆனாலும் இன்னும் நிறைய ரகசிய பாவங்கள், மீறுதலின் பாவங்கள், அக்கிரமத்தின் பாவங்கள், துணிகர பாவங்கள் அநேகருடைய ஜீவிதத்தில் மறைந்து கிடக்கிறது. என் கண்பான தேவ பிள்ளைகளே, வெளியரங்கமான பாவங்களோ மறைமுகமான பாவங்களோ அதை இன்றைக்கு விட்டுவிட வேண்டும், அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, நமக்குள் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ முதலாவதாக மனிதனை நம்புவதை நாம் விட்டுவிட வேண்டும். இரண்டாவது, கடுமையான வார்த்தைகளை, பிறரை துக்கப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுவதை நாம் விட்டுவிட வேண்டும். மூன்றாவது, பாவங்களை அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது, கடைசியாக நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் சொல்லுகிறது, சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நான்காவதாக சண்டைகளை விட்டுவிட வேண்டும், விவாதங்களை விட்டுவிட வேண்டும். ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் சண்டை பண்ணுகிறவங்களாய் இராமல் சமாதானத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார், சமாதான காரணராய் இருக்கிறார். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் சண்டை போடுவதையும் வழக்காடுவதையும் தவிர்க்க பழக வேண்டும். ஸ்தோத்திரம். அவர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார்கள். சமாதானம் அணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை தனிப்பட்ட வாழ்க்கையிலோ, குடும்ப வாழ்க்கையிலையோ, சமுதாய வாழ்க்கையிலையோ சண்டை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருமானால், ஒரு சகோதரனோட ஒரு சகோதரியோட சண்டை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருமானால், விவாதம் எழும்புவதற்கு முன்பதாகவே ஸ்தோத்திரம் அதை விட்டுவிடு என்ற வேதம் நமக்கு ஆலோசனை கூறுகிறது. இன்னும் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23-24 வாசிக்கிறோம். சகோதரன் பேரிலேயோ ஒரு சகோதரியின் பேரிலேயோ உங்களுக்கு வருத்தங்கள் இருக்குமானால், ஒரு மனக்கசப்பு இருக்குமானால், ஏதாவது துக்கம் இருக்குமானால், உன் காணிக்கையை காணிக்கைப்பட்டியின் அருகாமையிலே வைத்துவிட்டு முதலாவது உன் சகோதரனோடு ஒப்புரவாகு, உன் சகோதரனோட நல்மனம் பொருந்து என்று வேதத்தில் ஆலோசனை கூறப்படுகிறத வேதத்தில் வாசிக்கிறோம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, நீங்க சண்டை போடுகிற பிள்ளைகளா இருக்கக்கூடாது. மனக்கசப்புகளோடு, காயங்களோடு, விரோதங்களோடு, பகைகளோடு யாரோடும் பழகக்கூடாது. அது நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு தடையாக இருக்கும். அது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத குலைச்சலை கொண்டு வரும். நம்முடைய ஜெபங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாக மாறும். யாவருடனும் சமாதானமாய் இருப்பதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். கூடுமான வரை யாவரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று ரோமர் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, சிலவற்றை கர்த்தருக்காக இழப்பதும் கிறிஸ்துவ வாழ்க்கையாக இருக்கிறது. அதனால் இந்த காலை பொழுதிலே ஸ்தோத்திரம், நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. பாவங்களை விட்டுவிட வேண்டும், மனிதர்களை நம்புவதை விட்டுவிட வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கடுஞ்சொல்லை விட்டுவிட வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள் முன்னேறி செல்வோம். ஜெபத்திலே தரித்திருப்போம், வேத வாசிப்பிலே தரித்திருப்போம், ஆலயத்திற்கு கூடி வருவதை விட்டுவிடாமல் இருப்போம். தொடர்ந்து தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி.
அப்பா ஸ்தோத்திரம், என்னை பின்பற்றி வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவங்களாக மாற்றுவேன் என்று சொன்ன பொழுது அவர்கள் உடனே வலைகளை தங்கள் தொழில்களை விட்டுவிட்டு உம்மை பின்பற்றி வந்தார்கள் என்ற வேதத்திலே வாசிக்கிறோம். ஆபிரகாமை அழைத்த பொழுது தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு விட்டு புறப்பட்டு வந்ததை வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, பவுல் எல்லாவற்றையும் குப்பையாக நஷ்டமாக எண்ணி அவைகளை விட்டு விட்டதை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட நாங்களும் ஆண்டவரே சிலவற்றை விடாமல் இருக்கிறோம். ஆண்டவரே, ஜாதி பெருமைகளை, மத பெருமைகளை, படிப்புக்குண்டான பெருமைகளை, ஆண்டவரே ஸ்தோத்திர வருமானங்களுக்கு உண்டான பெருமைகளை விடாமல் இருக்கிறோம். கோபங்களை விடாமல் இருக்கிறோம். பழைய பாவ பழக்க வழக்கங்களை, பழைய சுபாவங்களை விடாமல் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை பொழுதிலே எங்கள் மனது புதிதாகிறதுனாலே அப்ப எங்கள் சிந்தைகள் மறுரூபமாகட்டும், உள்ளான மனிதன் மறுரூபமாகட்டும், ஆவி ஆத்மா சரீரங்கள் மறுரூபமாகட்டும். ஆண்டவரே, ஜென்ம சுபாவங்கள் மாறுவதாக, ஜென்ம சுபாவங்கள் மாறுவதாக, சுபாவ கேடுகள் மாறுவதாக, நல்ல சுபாவங்கள் உருவாகட்டும். ஆண்டவரே, பாவங்களை விட்டுவிட கர்த்தாவே உதவி செய்யும். மனிதனை நம்பாமல் ஆண்டவரே கர்த்தரும் மேல் எங்கள் நம்பிக்கை வைப்பதற்கு ஆண்டவரே உதவி செய்யும். கடுஞ்சொல்லை உபயோகப்படுத்துவதை விட்டுவிட ஆவியானவரே எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. இந்த நாட்கள் அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தின் நாட்களாக, சமாதானத்தின் நாட்களாக, கிருபையின் நாட்களாக, விடுதலையின் நாட்களாக ஆண்டவரே நீர் மாற்றி தரும்படி நாங்கள் மனதார ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்கள் பிள்ளைகள் தேர்வு எழுதுகிற நாட்கள். ஆண்டவரே, ஒவ்வொரு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கும் வேண்டிய விசேஷித்த ஞானத்தையும் அறிவையும் ஆண்டவரே பலனையும் விவேகத்தையும் புத்தியையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். படித்தவைகளை ஞாபகப்படுத்துங்க ஆவியானவரே. நீர் நினைப்பூட்டுகிற ஆவியானவர் பிள்ளைகள் படித்தவைகள் எல்லாவற்றையும் அந்த தேர்வு எழுதும் பொழுது நினைப்பூட்டும்படி நாங்கள் மனதார ஜெபிக்கிறோம். நல்ல தேர்ச்சி அடைய ஆவியானவர் உதவி செய்யும். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.